கல்வியானது இன்று தனிப்பெரும் துறையாக வளர்ச்சி அடைந்துள்ளது. மாணவர்களுக்கு முன்னரை விட கற்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ஆனால் இங்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால், இந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கின்ற அதே வேகத்தில் மாணவர்களின் பெறுபேறுகளும் அதிகரித்து கொண்டு செல்கின்றன என்றுதான். இங்கு பெற்றோர்களாகிய நாங்கள் மாணவர்களின் வெற்றியில், மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் எவ்வாறான சாதகமான பங்களிப்புகளை வழங்கலாம் என சில விடயங்களை பார்க்கலாம். முதலாவது, சுய கற்றல். மாணவர்கள் கல்வியில் பின்தங்குவதற்கு ஆசிரியர் கூறும் ஒரே முக்கியமான காரணம் சுய கற்றல் இன்மைதான். இன்று மாணவர்கள் தனியார் வகுப்புக்கு செல்கின்றார்கள், அலைகின்றார்கள், அலைமோதுகின்றார்கள். ஆனால் அதே அக்கறையை அவர்கள் சுய கற்றலில் ஈடுபடுகின்றார்கள் என்பது பார்க்க வேண்டியது அவசியமாகும். எந்த ஒரு மாணவரும் சுய கற்றலில் ஈடுபடாமல், தானாக தனது கல்வியை மீட்டிக் கொள்ளாமல், அடுத்த நாள் பாடசாலை கல்விக்காக தயாராகிக் கொள்ளாமல் கல்வியில் வெற்றியடைய முடியாது. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் தாம் கற்ற விடயங்களை அன்றென்றே மீட்டிக்கொண்டால் மாத்திரம்தான் அவர்களால் கல்வியில் வெற்றியடைய முடியும். இதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டியது பெற்றோரின் கடமையாகும். சுய கற்றலில் ஈடுபடும் இடமானது உரிய வெளிச்சம், காற்றோட்டம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விடயமாகும். அதே போன்று வீட்டின் ஏனைய சூழலும் சத்தங்கள், இறைச்சல்கள், விருந்தினர்களின் உரையாடல்கள் இன்றி அமைதியாக இருக்க வேண்டியது கட்டாயமாகும். இரண்டாவது விடயம், மாணவர்கள் கல்வியில் பின்தங்க முக்கியமான காரணம் அவர்கள் மன அழுத்தங்களுக்கு உட்படுவதுதான். உண்மைதான், இன்றைய மாணவர்கள் கடுமையான மன அழுத்தங்களுக்கு உட்படுகின்றார்கள். நவீன காலத்தோடு போட்டிப்பட முடியாமை, பாடசாலையில் ஏற்படும் சிறு சிறு தாக்கங்கள் கூட அவர்களின் மனதை கடுமையாக பாதிக்கின்றன. ஆகவே பெற்றோர்களாகிய நாங்கள் உபதேசங்களை குறைத்து கொண்டு உரையாடல்களை ஆரம்பிக்க வேண்டும். மூன்றாவது, ஆரோக்கியம். இன்றைய மாணவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்படுகின்றார்கள். அவர்கள் தளர்ச்சி அடைகின்றார்கள், தளர்வடைகின்றார்கள், களைப்படைகின்றார்கள். முக்கியமான காரணம் காலை உணவு இன்மை. பெற்றோர்கள் இன்று மாணவர்களுக்கு செய்து அனுப்பும் உணவுகளை பார்த்தால் கவலைதான் வருகின்றது. பெரும்பாலும் அவை துரித உணவுகளாக காணப்படுகின்றன. மாணவர்கள் உரிய வகைகள் தண்ணீர் அருந்துவதில்லை, தூக்கம் போதாமல் தள்ளாடுகின்றார் போன்று பல குறைபாடுகள் இருக்கின்றன.